புஷ்பா 2 படத்தோட ஒன்லைனு புஷ்பாவோட ஒய்ஃப் ஒரு போட்டோ கேட்குறாங்க. அந்த போட்டோ கிடைச்சுதா இல்லையா, அந்த போட்டோக்காக என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைனு. ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. படம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கும் மேல படம் ஓடிட்டு இருக்கு. அந்த 3.5 மணி நேரம் நீங்க தியேட்டர்ல உட்காந்து பாத்துட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு படம் பிடிச்சிரும். படம் அங்கங்க நிறைய கதைகள்ல டைவர்ட் ஆகி கிளைமேக்ஸ்ல ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நோக்கி அப்படியே கிளைமேக்ஸ் முடியுது. டைரக்டர் நிறைய ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் படத்தை எடுத்திருக்காரு. கிளாமர் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய ஆடியன்ஸை ஒரு டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி தான் படம் பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்லாம் படத்தில் நல்லாவே வந்திருக்கு. அதுவும் இல்லாத சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அங்கங்கே நல்லா மூவி நல்லா கலர்ஃபுல்லாகவுமே நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கு படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில இடத்துல அவரோட ஆக்டிங்கே கிரிஞ்ச் ஆகுற மாதிரியும் நமக்கு இருந்துச்சு. அது படத்தோட லென்த்னால அப்படி இருந்துச்சா இல்லை இந்த ஓவர் ஆக்டிங்கு அதனால அப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல. படம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இப்போ இந்த படத்துக்கு 3.5 மணி நேரம் மெகா சீரியல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரிவ்யூலாம் வரதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லென்த்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்ப கிரிஞ்சாகவும் சீரியல் அளவுக்குலாம் படம் இல்லை. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்குக்கும் சினிமோட்டோகிராஃபிக்காகவும் நெக்ஸ்ட்டு ஃபகத் ஃபாசில் அவரோட அந்த கேரக்டருக்காகவும் படத்தை கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பார்க்கலாம். பிஜிஎம்மை பற்றி பேசணும்னா, மியூசிக் பிஜிஎம்மை பற்றி பேசணும்னா, ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்லை. ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு கேட்டாலும் பதில் இல்லை. இதுலேருந்தே உங்களுக்கு புரியும் பிஜிஎம் ஆவரேஜாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். அதே சமயம் இந்த கேஜிஎஃப், காந்தாரா, இந்த மூவியோட சாயல், இந்த சாயல்னால் எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, அப்புறம் இன்னொன்று என்னென்னா காந்தாரா மூவி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் படத்தில் அங்கங்கே கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. சாயல்லாம் அந்த படத்தோட கதை இருக்க மாதிரிலாம் கிடையாது. இந்த சாயல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா எந்த சீக்வல், எந்த பார்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி இன்னும் ரிலீஸ் ஆக போகிற மூவியோட ரிவ்யூலாம் குயிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.